வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று விஜய் அண்ணனுக்கு பிறந்த நாள். என்னால் போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன். 300 கோடி சம்பளம் வாங்கினவர் இன்றைக்கி நாட்டுக்கு நல்லது செய்கிறதுனால இன்றைக்கி அரசியலில் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. இன்னும் என்னென்னா, விஜய் அண்ணன் குடும்பத்தோட 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு. நானும் கோயிலுக்கு போக முடியல, வீட்டிலையே சாமி கும்பிட்டு அவருக்கு வேண்டியிருக்கேன். அவர் சகோதரி நான் பாசத்தோடு பேசுகிறேன். எனக்கு போட்டாலாம் அந்த போட தெரியாத, நான் அவங்க மேலே இருக்க அன்புனால போடுறேன். சரிங்களா? பல்லாண்டு 100 வயசு வரைக்கும் வாழணும். இது 2026 முதலமைச்சராக வரணும். 2026 முதலமைச்சராக வரணும். எம்ஜிஆர் நல்லா வாழ்ந்த மாதிரி நல்லா பேர் எடுக்கணும். அவர் நல்லா வாழ்ந்து பேர் எடுத்துகிட்டு போனார். அந்த இதை நம்ம விஜய் அண்ணா பேர் எடுக்கணும். அவர் செஞ்ச மாதிரி நல்லது செய்யணும் நாட்டுக்கு. அவர் செஞ்ச மாதிரி பின்பற்றினா நல்லா அவர் வழியை போகிறவங்க எல்லாம் நல்லபடியாக தான் இருப்பாங்க. 2026 நிச்சயமாக முதலமைச்சராக ஆயிடுவீங்க. எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது. 7 ஓட்டும் எங்கள் அண்ணனுக்கு தான், விஜய் அண்ணனுக்கு தான். விஜய் அண்ணன் 2026 முதலமைச்சராக ஆவார் நிச்சயமாக. நேற்று போடலை, சாரி. இன்றைக்கி நான் உங்கள் சகோதரி போடுறேன். நான் இன்றைக்கி உங்கள் மேலே பாசம் கொண்டு உங்கள் சகோதரி போடுறேன். இது நல்லா இருக்கணும். 100 ஆண்டு புள்ளக்குட்டியோடு நல்லாயிருக்கும். மேலும் நல்லா பேரும் புகழும் அவருக்கு வரணும். இந்த 2026 ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக முதலமைச்சராக எடுத்த உடனே முதலமைச்சர் யாருன்னா நம்ம விஜய் அண்ணா தான். எனக்கு உங்கள் போட்டா போட தெரியல, அதனால் ஹாப்பி அண்ணா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்கள் புள்ளக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும். 100 ஆண்டு நீங்கள் வாழணும் பேரும் புகழுமா. சரிங்களா? இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் அண்ணா. இது நல்லா